அவன் அந்த அந்த ஆடியோல தானே அவன் அடங்கணும் மொத்தமா தாங்க முடியாம தானே. சிங்கர்நாத் சிங்காரராஜன். ஆண்டவரே இயேசப்பா, இந்த அருமையான மாலை பொழுதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தை புறப்படும் முன்னே எங்கள் உள்ளத்தை அறிந்திருக்கிறீர். இந்த இடத்துல எதுக்காக நாங்கள் வந்திருக்கோன்றது கருணாகரண்ண, உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரண்ண எல்லாரும் இங்கே வந்ததுக்கான காரணம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நம்ம சிங்கார ஐயா கேரளா பார்டர் நாகர்கோயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் கொல்லங்கோடு அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், ஒரு பஸ் வசதி கூட இல்லாத, கிட்டத்தட்ட மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஐயாவுக்கு சுகரில் வந்து ஒரு கால் எடுக்கப்பட்டிருக்கு, ஒரு விரல் அதுவும் எடுக்கப்பட்டிருக்கு. அது போக அவங்க பையன் அவங்க ஆக்சிடெண்ட்டில் 2 காலும் செயலிழந்து இப்போ பெட் ரெஸ்ட்டில் இருக்காங்க. அப்புறம் அம்மா ஐயாவோட மனைவி, அவங்களுக்கும் பின்னாடி முதுகு தண்டில் ஆப்ரேஷன். இப்போ அந்த சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையும் இப்போ அவங்களுக்கும் வந்து அந்த பிள்ளைக்கும் ஃபிக்ஸ் வந்து பலவிதமான இதயத்தில் ப்ராப்ளம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இப்போ இவங்க வீட்டில் ஆண்கள் யாருமே வேலைக்கு போக முடியாத நிலைமை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் கருணாகரனோட பேசி தேவ அக்னி சபையில் இருக்கிற விசுவாசிகள் மூலமாக கருணாகரன்கிட்ட பேசுனதுனால இவ்வளோ தூரம் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவங்களுக்கு மளிகை சாமான்கள் வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு ஒரு ஜொல்லு, ஒரு நகை வாங்கி கொடுத்து, அந்த நகை நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா அவங்க அடமானம் வச்சுக்கலாம். அதை மீட்டு கொடுக்கறது கருணாகரனை தேவ அக்னி சபை மூலமாகவே அதை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாகி உம்முடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு. இந்த மாதிரி அதாவது கிரியை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாகி உண்மை கண்டடைகிறது கிரியை ப்ளஸ் விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதுபடி இங்கே நாங்கள் வந்திருக்கிறத நீர் அறிவீர் ஆண்டவரே. இன்னும் மென்மேலும் நம்ம பால் டிவி உசிலம்பட்டி கருணாகரன் அண்ணன் அவங்க தலைமையில் நடந்துக்கிட்டு இருக்க தேவ அக்னி சபை விசுவாசிகள் இந்த ஒரு மோதிரம், தங்க மோதிரம் ப்ளஸ் மொபைல், மளிகை ஜாமான் இதுக்கு உதவி செய்த தேவ அக்னி சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகள் பிள்ளைகள் மேலும், திக்கற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருந்து அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பொழுதுல கூட இப்போ கொல்லங்கோடு அப்படின்ற ஒரு இடத்துல கருணாகரன் ஒரு குடும்பம், ரொம்ப ஒரு குடும்பம் இல்லை, ஒரு 2-3 பேர் சேர்ந்து மிஸ்யூஸ் பண்ணி பலவிதமான காரியங்கள், தேவ அக்னி சபையோட காணிக்கையை தங்களோட குடும்பத்துக்கு, நல்லா இருக்கிற தங்களோட குடும்பத்துக்கு அபகரிக்க நினைக்கிற அதையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. கருணாகரன் மேலே ஏகப்பட்ட பழி சொல்கள், கேவலமான வீணான வார்த்தைகள், சென்னையில் ஒருத்தரோட சேர்ந்துக்கிட்டு அதுவும் நீர் அறிவீர் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான அதையும் நீர் சந்தித்து கை கால் உடல் சுகத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் இருந்து ஊரார் பணத்திற்காக ஒரு திக்கற்ற பிள்ளைகளுக்கு போகக்கூடிய பணத்தை தான் வஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக பலவிதமான பழி சொல்களை கருணாகரன் மேலே போடுறாங்க. அந்த குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து அவங்களுக்கு அன்னன்னைக்கு தேவையான அப்பத்தையும் திராட்சரசத்தையும் குறையாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் இந்த இடத்துல மன்றாடி கேட்டுக்கொள்கிற ஆண்டவரே. இன்னும் அந்த சென்னையிலிருந்து கருணாகரன் மேல பழிய போட்டு ஏகப்பட்ட கலங்கத்தை உண்டாக்குற அந்த போரூர் நபரோடையும் உம்முடைய கரம் இருந்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆனா 2 காலமே உங்களுக்கு அடிபட்டிருக்கு. இந்த பெல்ட் யூஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? வேலையை போயிட்டு வரும்போது பைக்ல சப்ப ரோட்ல இருந்து வேற ஒரு கார் வந்துச்சு. இந்த ரோடே பயங்கர பள்ளமா இருக்கு. இதுல விழுந்தாலே தமிழ்நாட்டுல வச்சு. தமிழ்நாட்டுல அங்க வேலைக்கு போயிருந்தீங்க? ஆமா.
வெயிட் வரும்போது நான் கூட வந்த ஒரு பையன் மட்டும் வந்தப்போ மெயின் ரோட்ல வரும்போது வேற ரோட்ல இருந்து ஏறிடுச்சு. என்ன வேலைக்கு போனீங்க? நான் வந்து ஆசாரி வேலையா இருந்து காரணம் கொஞ்சம் நம்ம ஆதிலையும் கொஞ்சம் புலப்பட்டுக்கணும். டென்ஷன் இதெல்லாம் குறைக்கணும். ஆனால் வறுமைண்டு வரும்போது கஷ்டம் வரும், டென்ஷன் வரும். இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப வேண்டிய சார்லஸ் பிரதர், அவர் தூத்துக்குடியில் இருக்காரு. அவர் வந்து சார்லஸ் யூடியூப்ல பிரபலமாக இருப்பார். ஏன்னா ஒரு கை ஓசையை விட நிறைய பேர் சேர்ந்து நன்மை செய்யும்போது தான் பிரச்சனைகள் சரியா. ஒரு பிசியோதெரப்பி நல்லா இருக்குனாலும் செலவாகும், ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 காலையும் இந்த காலையும் பிளேட், இந்த காலையும் ஏன்னா எல்லாம் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சாதான் இது ஒரு குடும்பம் மாதிரி. என்ன பிரதர், ஒரு குடும்பம் மாதிரி நம்ம. அப்போ எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய பாறை சுமையில் தலையை கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு குறை. அதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்குது. நேரில் நான் வந்தது காரணம் அதுதான். நானும் தள்ளி போட்டேன், வர முடியல. ஆனாலும் இந்த தடவை வந்தே ஆகணும்னு தான் முடிவெடுத்து வந்தேன். யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்னு. இப்போ அவரை பார்த்தா சுகர் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா கால் எடுக்கிறாரு சுகர் இருந்தது. இன்சுலின்ல தான் குறையுது. அப்படியா நம்மதுல. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்து இப்போ ஒரு டேப்லெட் சாப்பிட்றாரு. இப்போ எல்லாருக்குமே அந்த சின்ன பிள்ளைக்கே மருத்துவம், அவருக்கும் மருத்துவ வசதி. ரொம்ப கஷ்டமான நிலைமை. அதனாலதான் நான் என்ன செஞ்சேன், நானும் வரலான்னு தான் பார்த்தேன், என்னால வர முடியல. நல்லா கஷ்டப்பட்டுட்டு. அதனாலதான் இப்ப நான் என்ன செய்யறேன், நாங்க எல்லாம் சேர்ந்து இவரு வில்லேஜ், இவர் வந்து தூத்துக்குடி, இவரு நம்ம தம்பி ரொம்ப ஐக்கியமா இருப்பாரு. எல்லாரும் ஒரு முயற்சி எடுக்கும் போது உங்க குடும்பத்துக்கு என்ன நினைக்கலாம், ஒரு லெவல் வந்துடலாம். ஒரு மாத்திரை வாங்குறது நல்ல டேப்லெட் வாங்கிடலாம், உங்களுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் பாத்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே பேஷண்ட். இந்த ஒரு பிள்ளை இருக்கு, அந்த ஒரு பிள்ளையும் இப்படி வேலைக்கு போக முடியும், எல்லாரையும் பார்க்க வேண்டியதாயிரும். அப்ப அது வேலைக்கும் போக முடியாம போனதுல நான் வருத்தப்பட்டுச்சு. பிரதர் நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனா என் பொண்ணை பார்க்கும்போது நான் வந்து வேலைக்கு போக முடியாம ஆயிருது அப்படின்னு சொல்லிச்சு. அதான் இன்னைக்கு நாங்க பார்த்தோம். அதனாலதான் 2 மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த போன் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த போனை கொடுங்க. அப்புறம் இன்னொரு இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ரொம்ப வருத்தமான விஷயம், சின்ன பிள்ளை கழுத்துல ஒரு செயின் இருக்கும். அந்த செயின் இந்த செயின் கவரியா? ஆமா, இது 3 கிராம் கடந்து சின்னதா கலஞ்சு போச்சு. ஆமா, இந்த போன் வச்சுக்கோங்க. அடுத்து அந்த இதை கொடுங்க. இப்ப இது இந்த மாதிரி என்ன சின்ன பிள்ளை போட்டா காணாம போயிடும். ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நீங்க வைக்கலாம், நாங்க கூட அதை திருப்பி கொடுக்கலாம். பாருங்க நல்லா இருக்கான்னு. ஒரு அவசரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது காணாம போகாது. சின்ன பிள்ளை கழுத்துல காணாம போயிடும். அன்னைக்கு அதை சொல்லவும் எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு அதாம்மா, அது எவ்வளவு அந்த செயின்? அப்போ கழுத்துல ஒண்ணு கிடந்தது, அதை கொடுத்துட்டு எடுத்து களையாதிருக்கு 2 இடத்து செய்தது, கழுத்துல கிடந்த பொட்டுனது, பொட்டிட்டு எடுத்து 2ஆவது பண்ணது. அது 3 கிராம் இருக்கும். எப்படி போச்சுன்னு தெரியல. அது தேடி நீங்களே தேடி களைச்சு போயிட்டாங்க சார்லஸ். அது இதாவது பெரிய செயின்ல, இதை காட்டில நைஸா இருக்கும் போல. அதனாலதான் பார்த்தோம். சரி, அதுக்கு சேர்த்து இதுக்கு நம்ம எவ்வளவு செஞ்சது சபாசி? இது 4 கிராம். அப்ப 20,000க்கு மேல வருமா? எவ்வளவு? நல்லா தான் செஞ்சிருக்கேன். அதனால ஒரு அவசரத்துக்கு வச்சுக்காங்க. அப்புறம் நாங்க பணம் அனுப்புறோம், அது திருப்பிக்கிறோம். அப்படின்னா அடுத்த அது வேற. உங்க அவசரம்ன்ற ஒரு சூழ்நிலையில நாங்க அங்க இருக்கோம், இங்க உங்களுக்கு யாரும் இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யறது? அதனாலதான் இந்த பொருள் என்ன செஞ்சேன், ஒரே முடிவா நானே சொல்லிட்டேன், கண்ணீர் விடாதீங்க யாரும், நாங்க செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்ட்டேன். அவருக்கும் அவரும் வேலைக்கு போக முடியாது. இன்னொரு பையன் இருக்கான், அவரு அப்படி பிரச்சனை இருக்கட்டும். ஆண்டவர் வந்து இப்ப நான் எங்களை கொண்டு வந்தவரு ஆண்டவர் தானே உங்களை தேடி கொண்டு வந்திருக்காரு. இப்ப நாங்க ஆண்டவர் அந்த வசனம் வந்து தர்மம் செய்ய அடுத்தவங்க பாரத்தை சும சிலுவையை சுமன்னு சொல்லணும்னா நாங்க எப்படி வந்திருப்போம்? எங்களை உருவாக்குனவரு உங்களையும் பாக்குறாரு, விசாரிக்கிறாரு, எங்களை கொண்டு வந்திருக்காரு. அப்ப இதுல நம்ம மகிமைப்படுத்தி மரியாதை கொடுக்க வேண்டியது ஆண்டவர். இப்ப நான் ஆண்டவர் அறியலன்னா இதெல்லாம் நான் எப்படி செய்வேன்? நம்ம ஆண்டவர் அறியலன்னா நம்ம எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? ஏன் சார்லஸ், நம்ம ஆண்டவர் அறியலன்னா நம்ம இந்த காரியத்துக்கே வந்திருக்கோம். இப்ப நாங்கெல்லாம் தர்ம காரியத்துலதான் இணைஞ்சிருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. நாமா இது இந்தாப்பா, இது 10 கிலோ அரிசி வச்சுக்கோங்க. அடுத்து இதுல எல்லாமே 2 மாசத்துக்கு தேவையான பொருள் இருக்கு.
அடுத்து நாங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு கஷ்டம்னு சொல்ல சங்கடப்படக்கூடாது. மளிகை பொருள் வாங்கிட்டீங்கன்னா தீரங்குழியுமே அந்த குறைகிறத வாங்கிக்கிறோம். அப்படி செஞ்சிருங்க. சந்தோஷமா இருங்க. இருக்கட்டும், நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். உங்களுக்கு அந்த பாரத்தையும் வைக்க கூடாதுல்ல. நான் தான் உன் செயினுக்கு பதிலா மோதிரம் இருக்கு. நல்லா இருக்கா மோதிரம்? நல்லா இருக்கா? அது கரெக்டா வைக்குது பாக்ஸ்ல. சரிங்க, கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆண்டவர் நம்மளுக்கு இருக்காரு. இயேசு கிறிஸ்து எழுதியிருக்காரு பைபிள்ல. அதை நம்ம என்ன செய்யறோம்? நிறைவேற்றணும்னு நாங்க முயற்சி எடுக்கிறோம். பல குடும்பங்களுக்கு உதவி செய்யறோம். அதுல நீங்களும் ஒரு குடும்பம். ஆனா நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். நீங்க யாரும் நாங்க யாரும் கிடையாது. நம்ம என்ன செய்யறோம்? ஒரு குடும்பமா தான் நம்ம செய்யறோம். வருத்தப்பட்டு கூடாது. இப்ப இதெல்லாம் ஏன் எடுக்கிறோம்னா நம்ம குடும்பங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக. அப்ப தூரத்துல இருந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்புறம் எல்லாருமே உங்க கஷ்டத்துல பங்கெடுக்கும் வாஞ்சியா இருப்பாங்க. அதுக்காகத்தான். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.